ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்து தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம். இதய வாழ்வுகள் சீராக இயங்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இரத்த நாளங்களையும் ஒன்றாக இணைத்தோம் அப்படின்னா 36,000 மைல் கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நாளங்கள் வருகின்றன. நம்ம உடம்புல இருக்கிற 36,000 மைல் இரத்த நாளங்களையும் இரத்த ஓட்டம் ஒரு நிமிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டு வந்துடுது. அப்போ நமது இதயம் எவ்வளவு ஃபோர்ஸாக, எவ்வளவு ஹார்ஸ் பவரோடு அந்த இரத்தத்தை எல்லா இடத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இதய துடிப்பு நமக்கு சீராக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 100 வயசுக்கு மேலே போனவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னே வரும். இப்போல்லாம் பாருங்கள் 20, 25 இந்த மாதிரி உள்ள நிலையில் மன அழுத்தம் காரணமாகவும், உணவில் ஒழுக்கமின்மை, நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாத நிலையினால் இப்போ நிறைய மன அழுத்தத்தினால ஹார்ட் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முத்திரை பயிற்சி. அந்த ஹார்ட் அட்டாக்கே பிரித்து பாருங்கள். ஹார்ட்னா இதயம், அட்டாக்னா தாக்குதல். யார் தாக்குதா? நாம் தான் தாக்குறோம். நம்முடைய கவலை, நம்முடைய கோபம், நம்முடைய டென்ஷன், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, இந்த எல்லாம் நம்ம அதை தாக்கும் பொழுது தான் ஹார்ட் அட்டாக் வருது. இதயம் நன்றாக இயங்குந்தண்டி ஒன்றுமே தெரியாது. இதய வலி வரும்பொழுது தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்போ நம்ம இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை. அப்போ நாம் அதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த இதயத்தை சீராக சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளை எடுத்துக்கிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும்போது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆகாய முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இதயத்தை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை. அபான வாயு முத்திரை, அதுக்கு பேர் இருதய முத்திரைன்னு பேர். அந்த முத்திரையும் பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரைகளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சாந்தமான மனநிலையோடு நம்ம வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். எவ்வளோ வயதானாலும் இதயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஆகாய முத்திரை பண்ண போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் பெருவிரல் நுனி. ஆகாய முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். கண்களை மூடி ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இந்த ஆகாய முத்திரை இதய துடிப்பை சீராக இயங்க செய்கின்றது. அமைதியாக அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. 2 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அடுத்த முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அபான வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இந்த அபான வாயு முத்திரை போகும். முதல்ல ஆள்காட்டி விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் நுனியை மோதிர விரல் நடுவிரல் அதில் சென்டரில் இணைச்சிக்கோங்க. இதுக்கு பேர் இருதய முத்திரைன்னு பேர். இதயத்தை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல், இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நாம் அப்படியே இதயத்தை நினைக்கும் பொழுது நமது எண்ணம் எங்கே செல்கின்றதோ அங்கே தான் நம்ம பிராணம்னு சொல்லும். அப்போ கண்ணை மூடி இந்த முதிரை எனக்கு இதயத்துக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கின்றதுன்னா அந்த பிராணசக்தி இதயம் முழுக்க நல்ல இதய வாழ்வுகள் முழுக்க சென்று தைம சுரப்பிக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். தைம சுரப்பி நன்றாக இயங்கும், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். மீண்டும் நம்ம புத்துணர்வு பெற்று வாழ முடியும். இன்றைக்கு டென்ஷன் இல்லாமல் வாழ முடியாது, டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியாது, கோபம் இல்லாமல் வாழ முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணத்தான் செய்யும். அப்போ அந்த கோபம் வரும்பொழுது அதனுடைய ஹார்ட் பீட்டிங் அதிகமாகுது. அப்போ உடனே நீங்கள் இந்த முதிரைகளை டெய்லி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் இதய துடிப்பு சீராகிவிடும். ஒவ்வொருவரும் இதயத்தை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும். உலக இதய தினம்னு வருஷத்தில் ஒருக்க கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே தினமுமே உலக இதய தினம் தான். நம்ம இதயத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. நம்பிக்கையோடு இந்த பயிற்சி பண்ணுங்க, இதயம் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.